ஜவஹர் பாய் ஷவர்மா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஷவர்மா சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. எங்க போலாம்? ஷவர்மா எனக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. கீழக்கரையில ஷவர்மா இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷாப்ஸ். கீழக்கரையில் நிறைய கடைகள்ல ஷவர்மா இருக்கு, நிறைய இடங்கள்ல இருக்கு. பஜார்ல எல்லாம் எவ்வளவு கடை, ஏகப்பட்ட ஷவர்மா கடை இருக்கு. அந்த கடைகள்லயே பெஸ்டா ஷவர்மா கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம 2 பேரும் இப்போ போறோம். ரேட் டீட்டு கூட இருக்கு. போகுது ரேட் எல்லாமே ரீசனபிளான பிரைஸ்ல தான். ஷவர்மா மட்டும் கிடையாது, எல்லாமே அந்த கடையில பிரைஸ் ரீசனபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம டேஸ்ட் பக்காவா இருக்கும். ஆனா 1000 2000 இழுத்து விட்டுற போறீங்க. என்ன 300 என்ன பிரைஸா இருந்தாலும் நம்ம கொடுக்குற பிரைஸுக்குள்ள அவங்க நம்மளுடைய வயிற்றை சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு கடை ஒன்று இருக்கு. அந்த கடைக்கு நான் உங்களுக்கு கூட்டு போறேன். போமா? சொல்றியா? பாப்பா வாங்க போய் பாப்போம். வந்தாச்சாங்க ஹோட்டலுக்கு. இதான் ஹோட்டலா? இதுதான் அந்த மிகவும் அருமையான ஹோட்டல். யாருமே சொல்றியா? உள்ள போய் பார்த்தா தெரியும். கண்டிப்பா உள்ள போறோம். லொகேஷன் சொல்லுங்க, நம்ம மக்களுக்கு தெரியணும்ல. சப்ஸ்கிரைபர் தெரியணும், மக்களுக்கு தெரியும். ஆமா கண்டிப்பா. அதாவது இது எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம கீழக்கரையில இருந்து கிளம்பும் போது எம்ஓகே பெட்ரோல் பங்கை தாண்டி வரக்கூடிய முகமது சதக் ட்ரஸ்ட் ஆர்ச்சிக்கு, அந்த ஆர்ச் பக்கத்துல இருக்கு. பக்கத்திலேயே வந்து நம்ம அந்த ஹோட்டல் பைருஹாவா எங்க இருக்கு, ஹோட்டல் பைருஹா அப்படிங்கிற இது வந்து இங்க இருக்கு. சரி, உள்ள போய் பாப்போமா? கண்டிப்பா போறோம், சாப்பிடுறோம். சரி வாங்க போவோம். உள்ள போறோம். இப்ப யாரையும் அடிக்க போற மாதிரி புரியுது, கொஞ்சம் சாப்பிட போற மாதிரி சொல்லுங்க. ஹோட்டல்ல பயந்துட போறா. நீங்க வந்து இந்த மாதிரி வெளியில ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட், ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு சொல்லிட்டு நீங்க ராம்நாடு போக தேவையில்லை. நம்ம ஊர்லயே அதுக்குண்டான செட்டப் வந்துருச்சு. கடையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் ஹோட்டல் மாதிரியே இருக்காது. பில்டிங்ல உட்காந்துட்டு ஃபேனை போட்டுட்டு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நேச்சுரலா இருக்கு. அப்படி காமிங்களா பின்னாடி திரும்பி? அப்படி போய் அப்படி காமிங்க. அப்படியே குடிசையில உட்காந்துட்டு, குடிசையில ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு இதுல இப்ப எங்க கூட்டி போயிட்டு இருக்கீங்க? முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்ம எல்லாத்தையும் சுத்தி பார்க்கணும். ஹோட்டலுக்கு பின்பக்கம் கார்டன் ரெஸ்டாரண்ட், கார்டன் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம் அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து லேடிஸ்க்கு வந்து பிரைவேட்டான பிளேஸுங்கிறதுக்காக யாரையுமே உள்ள வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம முதல்ல இப்போ அந்த பிளேஸை தான் பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கோம். சுத்தி பார்க்க டூர் போகணுங்க. ஹோட்டல்ல வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கலாம். நம்ம போற இடமெல்லாம் டூருங்க. இதுதானா? நம்ம தான் இருக்குல்ல. இங்க வந்து மேக்சிமம் வந்து நம்ம ஒரு 15 to 20% வந்து இங்க வந்து அஃபோர்ட் பண்ணலாம். இங்க பண்ணி வந்து நம்ம ஃபுல்லா இது வந்து மோஸ்ட்லி ஃபேமிலிக்காக தனியா வந்து இங்க வந்து ஃபேமிலிக்காக வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, உள்ள வந்து இந்த ஏரியா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. பிரைவசி ஏரியாங்க. நம்ம பிரைவசி ஏரியா எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இங்க வந்து இந்த மாதிரி ஒரு சில பிளேசஸ் வந்து இருக்கு. ஏன்னா இங்க வெளிய இருந்து பாக்குறவங்களுக்கு தனியா 2 பேர் உட்கார்ற மாதிரி தான் தெரியும். சோ இப்போ இதெல்லாம் நம்ம காட்டிட்டு இருக்கும்போது என்னமா சொல்லுவாங்க, போட்டு அகரகன்னு அறுக்காதீடா, போய் தின்னுங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதல்ல வந்து சிட்டிங், அதுக்கு அப்புறம் தான் ஈட்டிங். சிட்டிங் உட்கார்ந்தாதான் சாப்பிடணும். அதனால வந்து முதல்ல இந்த ஃபேமிலிக்காகவே தனியா ஸ்பெஷலைஸ்டா வந்து இந்த சீட் வந்து அரேஞ்ச். சரி, ஆமா கொஞ்சம் நல்லா இருக்கு. புசுண்டு. ஆமா உட்கார்ந்தா நல்லா. நீ எந்திரிக்க மாட்டியே 2 மணி நேரத்துக்கு. சரி, எப்படி போயிருமா? ஆரம்பிங்க. வந்தது அதுக்கு தானே. முதல்ல வந்து நம்ம உசேன் பாய் என்ன பண்ண போறாருன்னா, நண்டை எடுத்து கடிக்க போறாரு. அப்பல ஒரே பீஸ் ஒரே பீஸ் அங்கிட்டு அந்த காலத்தோடு வர மாட்டேங்குது. சரி ஆரம்பிங்க. நீங்க ஆக்சுவலி இங்கே வந்து புரோட்டாவிலே வந்து தந்தூரி ஃபார்மேட்டில் தந்தூரி போட்டு பண்ண பெரிய புரோட்டா வந்து முதல்ல அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கனவா சைஸ் பாருங்க. அப்படியே அள்ளி இது பண்ணலாம் போல. சைஸ் அங்கே முக்கியம், டேஸ்ட்டை சொல்லுவாங்க. இல்லைங்க, இந்த மாதிரி சைஸ் நான் பார்த்து சிக்கன் கிரேவிக்கு ஈக்குவலான ஒரு டேஸ்ட்டு. டெய்லி ஃப்ரெஷ் தானா? டெய்லி ஃப்ரெஷ்ஷு வந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் யூஸ் பண்ணுறதுலாம் கிடையாது. டெய்லி ஃப்ரெஷ்ஷுக்காக நீங்கள் வரலாம். நம்ம கடையோட இன்சார்ஜ் அவங்களோட உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். நம்ம கடைக்குன்னு என்ன ஸ்பெஷலுக்காக மக்கள் வராங்க? தந்தூரி, நான், ஆல்ஃபாம் சிக்கனு, இதுக்கெல்லாம் மோஸ்ட்லி மக்கள் ரொம்ப விரும்பி வராங்க.
லஞ்சை பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத் தம் பிரியாணி நல்லா ஸ்பெஷலாக போயிட்டு இருக்குது இங்கே. ஹைதராபாத் தம் பிரியாணி நம்ம கடையில் ஸ்பெஷல். ஆமாம், கடையில் ஸ்பெஷல். இங்கே கிளைகள் வந்து நம்ம மட்டும் தான் செய்கிறோம், அதனால் நல்லா போயிட்டு இருக்குது. நாளையிலேருந்து மந்தி இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்ணுறோம். மந்தி பண்ணீங்களா? ஆமாம், சாட்டர்டே சண்டே சிக்கன் மட்டும் மந்தி மட்டன் தண்ணி கேட்டேன். சிக்கனும் மட்டன் ரெண்டுமே சேர்ந்தே பண்ணுறோம். என்ன டிஃபரெண்ட் கொடுக்க போறீங்க? ராம்நாட்டில் நிறைய இடத்துல இருக்குது, கீழக்கல்ல கூட இருக்குது. ஆமாம், இங்கே நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக அதோட அத்தன்டிக் மாறாமல் அப்படியே நீங்கள் ஆட்சி வந்து எமன். யமன் வந்து யமனி ஸ்டைலில் நம்ம வந்து இருக்கு வந்து அரபு கண்ட்ரி நம்ம ஊரை பொறுத்த மட்டும் அதிகமாக வந்து கல்ஃப் தலைவராடுகள் இருந்த மக்கள் தான். அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம சும்மா மஞ்சள் சோரத்தை கொடுத்து மஞ்சள் சொல்லி ஏமாற்றிட முடியாது. நம்ம மக்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. எல்லாம் அங்கே கப்சா எல்லா வெரைட்டியும் அங்கே சாப்பிடுவாங்க. மஞ்சள் சோறு எல்லாம் சாப்பிடுவாங்க. நம்ம மந்தி வந்து அந்த அத்தன்டிக் டேஸ்ட்டில் வந்து யமனி ஸ்டைலில் நம்ம வந்து கொடுக்குறோம். மந்தி லஞ்ச் மட்டுமா டின்னர் கொடுங்க? நம்ம எல்லாமே டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து பகலில் 12 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் எல்லாமே அவைலபிள். எப்படினா கிடைக்கும். ஷவர்மா மட்டும் ஈவினிங் போடுறோம். மற்றபடி எல்லா டிஷ்ஷஸுமே ஈவினிங் மார்னிங் 12 அதாவது ஆஃப்டர்நூன் 12லேருந்து நைட் 11 வரைக்கும் நம்ம கிடைக்கும். காலையில் 12 மணிக்கு ஆரம்பிக்கிற ஹோட்டல் நைட்டு வரையும் அந்த டிஷ் என்னமோ எல்லாம் இருக்கோ ஈவினிங் வரை கிடைக்கும். ஷவர்மா மட்டும் ஈவினிங் போடுறாங்க, மற்றபடி எல்லாமே கிடைக்கும். நாளையிலேருந்து மந்தி வேறு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அரபிக் ஸ்டைலில். ஆனால் நாங்கள் வந்து உட்காரும் போதுலாம் ஃபுல்லாக பிளான்ட்டாக இருந்துச்சு. சரி, பார்த்துக்கிட்டே சூப்பராக இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே சாப்பிட்டோம், அது சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. சரி சரி சரி, எல்லாரும் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி தம்பி இன்வைட் பண்ணுறாப்புல. அது இருக்கக்கூடிய அந்த ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ஸ்டைலாக இருக்கட்டும், ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ சாப்பிடும்போது நெஞ்சரிச்சல் அது எதுவுமே வந்துட்டு வரலை. ஸோ ஒரு வீட்டில் பண்ணால் எந்த அளவுக்கு வந்து ஒரு பக்குவமாக பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்து பக்குவமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மயோனைஸ் ரொம்ப வேறு லெவலில் கிரீன் சாஸு ரெண்டுமே அல்டிமேட்டு வேறு லெவலு. கறிக்காக ஒரு லெவல் மயோனைஸுக்காக கண்டிப்பாக வரும். மயோனைஸ் டாப்பாக இருக்குது. எங்கெங்க காணோம். அவர் மெயின் டிஷ்ஷாக வந்து மைனஸ் ஆக்கிட்டாப்ல, சைட் டிஷ்ஷாக தான் அதை சொல்லுங்கள். இந்த நார்மல் சிக்கனை கம்பேர் பண்ணும்போது இந்த சீஃபுட் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா பார்பிக்யூ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா என்ன தான் பண்ணாலும் அந்த கவுச்சி ஸ்மெல் கண்டிப்பாக இருக்கும். ஆமாம், இங்கே அந்த கடைசி வரையே அந்த கவுச் ஸ்மெல்ல கடைசி வரையும் இல்லை. எல்லாமே ரொம்ப டீப்பாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. பைருஹா ஸ்பெஷல் ஃபலூடா. ஸோ இது பார்க்கும்போது வந்து ரொம்பவே டெம்டிங்காக இருக்குது. தொடையாக இருக்குது. ஆமாம், குடைப்புல் மலை மாதிரி வந்து ஃபலூடாப்புல் குடை அந்த மாதிரி வச்சுருக்காப்புல. இதையும் முடிச்சுட்டு அடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு அதோட டேஸ்ட் என்ன வெரைட்டி இருக்குங்கிறத வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த முக்கியமான ஒரு நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் ஃபுட் கேட்டகரி அது வந்து ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஹைதராபாத் ஆவலுடன் எதிர்பார்த்த கடல் கண்ணி சோமா இருக்குது. அதான் அந்த சோட போயிட்டு இருக்கோம். ஆமாம், கீழக்கரையில் 8:45க்கும் ஹாட்டாகவும் ரொம்பவே டேஸ்ட்டை எதிர்பார்க்கக்கூடிய ஃபுட்டு வந்து 8:45க்கு வந்திருக்கு. 8:45 மணி இதை தாண்டி கிடைக்கும். 9 மணி 10 மணி ஹோட்டல் மூடுற வரையும் கிடைக்கும். சரியான சூடாக இருக்குது. சூப்பர் ஸ்மெல். ஹைதராபாத் தம் பிரியாணியில் மட்டன் இருக்குது, சிக்கன் இருக்குது, ப்ரான் இருக்குது, 3 வெரைட்டி இருக்குது. நைட்டு 10 மணி வரையே சுட சுட கிடைக்கும். 10 மணி இந்த கறியுடைய அந்த கன்சிஸ்டன்சியை பாருங்க, அப்படியே பிக்கும் போதே பஞ்சு பஞ்சாக வருது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டீப்பாக வந்து தம்மில் போட்டிருக்காங்க. தம் பிரியாணி இருக்குது, வடி பிரியாணி இருக்குது. மேக்ஸிமம் வந்து தம் பிரியாணி தான் போடுவாங்க. ஆனால் இது அதையும் தாண்டி ஹைதராபாத் தம் பிரியாணின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தம்மில் கிடந்து அதோடைய இது அதென்டிக்கான ஒரு டேஸ்ட் கொடுக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வீடியோவுடைய ஃபைனலுக்கு முன்னாடி வந்துருக்கோம். எண்டுக்கெலாம் வரல, இந்த மிச்சம் ஒன்று இருக்குது. ஃபைனலாக வந்து நம்ம தந்தூரி வந்து பார்ப்போம். அதாவது ஃபுட் ஐட்டத்தில் ஃபைனலாக வந்து நம்ம தந்தூரிக்கு வந்தாச்சு. ஸோ தந்தூரியுடைய அந்த இதை பாருங்கள், அந்த ஃபில்டரை பாருங்கள், அந்த மசாலாவுடைய அந்த ஃப்ளேவராக இருக்கட்டும், அந்த வெந்திருக்கிற அந்த விதமாக இருக்கட்டும். ஸோ அது பார்க்கும்போதே வந்து சாப்பிடணும் அப்படின்னு டெம்டிங் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபுட்டுடைய டிசைனு, மயோனிஸு, ஆனால் மயோனிஸ் வந்து எல்லாமே கலரு, சட்னி எல்லாமே ஒரே கலர் தான். அதனால் க்ளோஸ்அப்பில் காட்டி யூஸ் இல்லை. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் ஒரிஜினாலிட்டி வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். மயோனிஸ் உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்கும். உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்குது. அவங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹோட்டலில் வெளியே வந்து வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா மயோனிஸை வந்து கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து இந்த மயோனிஸை டேஸ்ட்டை பார்த்தாலே தெரியுது. அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க மயோனிஸ். அதை சாப்பிடும்போது அந்த திக்னஸை பார்த்தாலே தெரியுது. அதாவது க்ளோஸ் பண்ணி
இந்த மயோவுடைய திக்னஸை பாருங்கள். திக்னஸ் உங்களுக்கு மயோனைஸுடைய திக்னஸ் வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே முடிஞ்சு இப்போ அடுத்து பலுடான்னு டேஸ்ட் பண்ணிடுவோம். நீங்கள் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப நல்லாவே இருக்குது. இதுக்கு மேலே இப்போ நம்மளுடைய ரேட்டு வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். ரொம்ப ஜாஸ்திலாம் கிடையாது. ஃபேமிலியோடு நீங்கள் வந்து இது பண்ணலாம். ராம்நாட்டுக்கு போனேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒன்றும் தேவை கிடையாது. ஸோ காய்ஸ், இப்போ நம்ம ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு பைருவா ஹோட்டலில். நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம் சவர்மா சாப்பிட தான் உள்ளே வரேன்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் சவர்மாவை விட ஒரு பக்காவான ஒரு நிறையா வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ்லாம் இருந்துச்சு. நம்ம அதை டேஸ்ட் பண்ணியாச்சு. ஏன்னா சவர்மா நம்ம நார்மலாக எப்போயுமே சாப்பிட்றதான் எல்லா ஹோட்டல்லையும் கிடைக்கிறது. இங்கே யூனிக்காக நிறையா ஃபுட் வெரைட்டிலாம் இருந்துச்சு. அதனால் நம்ம அதை சாப்பிட்டு பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், பார்க்கிங்லாம் இருக்குது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பைக் பார்க் பண்ணிக்கலாம், கார் பார்க் பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்குது. கரெக்டாக 2வது ஆர்ச்சி பக்கத்தில், நம்ம கீழக்கரையிலேருந்து ராம்நாடு போகிற வழி 2வது ஆர்ச்சி பக்கத்தில் தான் அந்த பைருவா ஹோட்டல் இருக்குது. உள்ளே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பைருவா ஹோட்டலில் ஃபுட் ரிவ்யூ பண்ணுற வீடியோவில் ஜகூஸ் ஆல் இன் ஒன் யூடியூப் சேனலுடைய ஜவுபர் பாய் நம்மளோட இணைஞ்சிக்கிட்டது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.